நமசிவாய. மார்ச் மாதத்து மணி மந்த்ரா இந்த ஒரு மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம், கடன் தீர்க்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ப்ளஸ் வந்து ஜென்ரலாக உங்களோட வெல்ஃபேருக்கு என்னென்ன தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு தான வகைகளோ அல்லது வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் ஏதாவது செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி எந்த தெய்வத்தை உங்களுக்கு வழிபட வேண்டும், பர்சனலைஸ்டாக எந்தெந்த தெய்வத்தை மார்ச் மாதம் வழிபடலாம் அப்படிங்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 27 நாட்கள் இருக்கு இல்லையா? நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறதோட சேர்த்தீங்கன்னா 27 நாட்கள் இருக்குன்னா. அது தவிர மணி மந்த்ரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். சிம்பிள் பொறுத்த வரைக்கும் T2 சிம்பிள் கொடுத்துருந்தது நமக்கு பிப்ரவரி மந்த் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆனதா நிறைய பேர் அதை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்க. அதை தவிர வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ராசிக்குமே உண்டான அந்த வைப் மந்த்ரா இருக்கு இல்லையா, அந்த வைப் மந்த்ராவுமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிம்பிள் அப்படின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் இருக்கும், H வந்து ஸ்மால், RH45 அப்படின்றது. இதுவுமே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு சிம்பிள். ரெட், கிரீன் ஆர் ப்ளூ இதில் எதில் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டுன்னு இல்லை, லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடியில் எங்கே வேணாலுமே எழுதிக்கலாம். அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். RH45 அப்படின்ற மாதிரியான விஷயம். இது நீங்கள் சாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பான முறையில் பாருங்கள். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும், என்னென்ன விஷயங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. ரெகுலராக இந்த கடன் தீர்க்கும் நாட்கள், கரண நாட்கள் கொடுத்துட்டுருப்பேன். போன மாதம் என்னால் கொடுக்க முடியல. உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸாக எந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷரில் இருந்தோம் அப்படின்றது. அதனால் கொடுக்க முடியாத ஒரு காரணம் அதுவும் கூட. இப்போ நீங்கள் இதை பார்க்குற நேரத்தில் அநேகமாக உங்களுக்கு பார்த்து முடிச்சோடனேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஈவினிங்குள்ளேயோ உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வெளிவரும். வாட்ஸ்அப் சேனல் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன், அதுலையும் பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த மாதத்துடைய மணி மந்த்ரா பார்த்துடலாம். மணி மந்த்ராவை பொறுத்த வரைக்கும் மார்ச் DASH மார்ச் மணி ஃப்ளாஷ் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து ஒரு மந்த்ராவை நீங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஒரு ஜோதிட நிலைகளின் படி இந்த மாதத்தில் எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம். பைரவ வழிபாடு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே, அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது வீடு வாங்கணும், நான் பர்டிகுலராக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக லக்னத்தினர், விருச்சிக ராசியினருக்குமே இவங்க 2 பேருக்குமே நிறைய சான்சஸ் வந்து பார்த்தோம்னா வீடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சுமூகமான முடிவு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. மார்ச் மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏதாவது நீங்கள் அது மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுனா செஞ்சுக்கலாம். மற்றபடி வாடகைக்கு வீடு குடிப்பெயரலாமா மற்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பஞ்சாங்கம் பார்த்தோ இல்லை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வந்து நரசிம்ம வழிபாடு அல்லது பைரவ வழிபாடு இந்த 2மே அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். கடன் தீர்வதற்குமே இவங்க 2 பேருக்குமே ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. கடன் தீர்வதற்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பைரவர் அல்லது நரசிம்மர் இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியவங்களா இருக்கார். பணம் வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், லக் என்ஹான்ஸ் ஆவறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பணம் வருவதற்கு லக் என்ஹான்ஸ் ஆவதற்கு சிவவிஷ்ணு கோயிலுக்கு போகிறது, பணம் நிறைய வரணும் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சிவ வழிபாடு, சிவனுக்கு ஆரத்தி காட்டுவது, சிவனுக்கு விளக்கேற்றி வைப்பது, இது வந்து நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி வந்து லக் என்ஹான்ஸ் ஆகணும், ஆல்ரெடி எனக்கு பணம் நிறைய வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் எனக்கு வந்து சீக்கிரமாக வரணும், ஒரு லக்கு என்ஹான்ஸ் ஆகணும், ஒர்க் சைட்லையும் சரி மற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு என்ஹான்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் பெருமாள் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பெருமாள் வழிபாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்கு ஊதுவத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது தூபம் காமித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு ஓவராலாக குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் அம்பிகையையும் தரிசித்து 2 பேருக்குமே நெய் விளக்கேற்றி வைத்து வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியாக ஃபீல் பண்ணுறவங்களோ அல்லது வந்து 2-3 மாதமாகவே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமைகளே இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமையிலே பாலபிஷேகம் சிவனுக்கு செஞ்சீங்கனாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெருமாள் வழிபாடுன்னு சொன்னேன் இல்லையா, பர்டிகுலராக சுதர்சனரை இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சுதர்சனரை வழிபட்டீர்கள் என்றால் திடீர் சரிவு, கஷ்டம், பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருவதை தடுக்கலாம். அதே மாதிரி மகாலட்சுமியை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வந்து மணி லாஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு மாதத்தில் தவிர்க்கும்படியாக கிரக சூழ்நிலைகள் இருக்கின்றன.
ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயமாக செய்து வாருங்கள், நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம அந்த ஜோடியாக் மந்த்ராக்ஸ் பாயிடலாம். வைப் மந்த்ரா, ஜோடியாக் மந்த்ராக்ஸ்ங்கிறது உங்கள் ராசிக்கு லக்னத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம்னு நான் பல தடவையுமே சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டக்குனு ஒரு தடவை நான் ஸ்பெல் பண்ணி காமிச்சிடுறேன், திரையிலுமே வரும்னு வச்சுக்கோங்க. மேஷம்க்கு வந்து இக்னைட் என்கிற ஒரு மந்திரம், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஜெர்மினேட் என்கிற மந்திரம், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஷிம்மர் என்கிற மந்திரம், கர்க்கடகம் தட் இஸ் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கிராடில் என்கிறது, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் லூமினேட், கன்னியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரூன், துலாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்யூன், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் டெல்வ், தனுஷை பொறுத்த வரைக்கும் மியாண்டர், மகரத்தை பொறுத்த வரைக்கும் கார்வ், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இனோவேட், மீனத்தை பொறுத்த வரைக்கும் டைல்யூட். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரலாம். இதுவுமே எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து டோட்டலாக சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்ச் டேஷ் மணி ஃப்ளாஷ் இதெல்லாமே பார்த்துட்டோம். மற்றபடி ஓவராலாக இருக்கிற எல்லா விஷயங்களுமே பார்த்தாச்சு. அடுத்தது நமக்கு வந்து பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு லக்கு சடனாக எனக்கு லக் இன்க்ரீஸ் ஆகணும், என்ன பண்ணுறது, எல்லா விதத்துலையும் எனக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு ஒவ்வொரு ராசி லக்னத்துக்குமே பார்த்துடலாம். இந்த ராசி லக்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த ராசி லக்னத்துக்கு ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுங்க அப்படின்றது. இப்போ மேஷ ராசி மீன லக்னம் அப்படின்னா நீங்கள் ரெண்டுத்துக்கு நான் சொல்லுறதுமே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து மேஷத்தை எடுத்துப்போம். மேஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கீரை சாதம் தானம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அல்லது கீரையவே நீங்கள் தானம் செஞ்சாலும் சரி. கீரையை தானம் செய்கிறதுனா ஆட்டுக்கு, பர்டிகுலராக மாடுகளுக்கு கீரைகள் கொடுத்து வருவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும். அல்லது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கீரை சாதம் எப்போவுமே உணவு கொடுக்கும் பொழுது மனிதர்களுக்கு அவர்கள் வந்து பிச்சை புகழாக இருந்தாலும் சரி, பசுமாடாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே நீங்கள் கால்களிலே செருப்பில்லாமல் கொடுப்பது தான் நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுத்துருக்கேன். மனிதத்தன்மையுள்ள செயலும் கூட அதுதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீர் வைக்கிறது அப்படிங்கிறது, மனுஷங்களாக இருந்தால் நீர் கொடுக்கறது அப்படின்றது, இது ரெண்டுமே செஞ்சுட்டு வரதும் வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து இங்கே வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நீர் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கொடுங்க. நீர் தானமே பல்வேறு விதமான கடன்களை தீர்க்கக்கூடியது, ருணத்தை நீக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம். ருணம்ன்றது பணம் ரீதியான கடன் மட்டும் கிடையாது, எல்லா விதமான கடன்களையுமே நம்மளுடைய பூர்வ ஜென்ம கடன்கள் எல்லாம் நம்ம எதெல்லாம் விட்டு வச்சுட்டு அதுக்காக இப்போ பிறவி எடுத்திருக்கோமோ அதெல்லாம் நீக்கக்கூடியது நீர் அப்படின்ற மாதிரியான விஷயம். அடுத்ததாக நம்ம வந்து ரிஷபத்துக்கு வந்துடலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் இந்திர வழிபாடு அல்லது மகாலட்சுமி வழிபாடு ரெண்டுமே பலன் தரும். இதில் வந்து இந்த ரெண்டும் எனக்கு வந்து வரா மாதிரி எனக்கு ஒரு பலன் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்திரன் அருளிய ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, மகாலட்சுமி அஷ்டகம். அந்த மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தே மகாமாய ஸ்ரீபீடே சிறுபூஜே சங்கி சக்கரகாஸ்தே மகாலட்சுமி நமஸ்தேன்னு வரும். உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு மந்திரத்தினை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வருவது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் மதியம் ஈவினிங் அப்படின்னு சொல்றதுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலை நேரத்திலே கிழக்கு திசையிலே பார்த்து ஓம் இந்திராய நமக மந்திரம் சொல்வதுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணணும். நீங்கள் யாருக்காவது ஜூஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஜூஸாக இருக்கணும், கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கக்கூடாது, ஜூஸாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெஷ் ஜூஸாக இருக்கணும். அது மாதிரி இருக்கிறது வாங்கி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலுமே, பர்டிகுலராக பெண்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக, பெண் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தாலுமே, குழந்தைகள் இந்த சென்ஸ் வித்தின் ஒரு 10 years ஓல்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா பலன் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது மிதுனத்துக்கு வந்துருவோம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நரசிம்மர் வழிபாடு ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பருப்பு வடை அல்லது சாம்பார் சாதம் தானம் அளிப்பது அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிளாஸாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டி பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மற்றவங்க யாருக்கு கொடுத்தாலுமே பலன் வரும். செக்யூரிட்டி பர்சன்ஸ் இந்த நிறைய ஏடிஎம் வாசல்ல இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் அல்லது ஆஃபீஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இப்போ செக்யூரிட்டிஸ் வேலை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சாம்பார் சாதங்கள் ஏதாவது வாங்கி கொடுத்ததுன்னா எதாக இருந்தாலுமே நான் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஜூஸை பொறுத்த வரைக்கும் அதை ஆட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து கடகத்தை பார்த்துக்கலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தானம் செய்யலாம்னா எலுமிச்சை சாதம் தானம் செய்யறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மஞ்சள் லட்டு தானம் பண்ணாலுமே நல்ல பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். பசுமாட்டுக்கு மஞ்சள் லட்டு கொடுக்கறது சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும். மனிதர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் லட்டு மாதிரி சுகர் மாதிரி இருக்கிறது கொடுக்கணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சம்பழ சாதம் கொடுக்கறது அப்படின்றதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக. அடுத்ததாக நம்ம வந்து சிம்மத்துக்கு வந்துடலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் புளி ஜாதம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். புளி ஜாதம் நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கணும். புளி ஜாதத்தில் வந்து கொஞ்சம் எள்ளு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது அது யூஸ்வலாக பண்ணுவாங்க. அது மாதிரியாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கறது அல்லது எள்ளு சாதம் எது கொடுத்தாலுமே நல்ல ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக தேவையுமே கூடன்னு வச்சுக்கோங்களேன். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது அவசியம்.
இந்த புலிசாதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறது. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினர் அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து செருப்பு, கருப்பு கலர் செருப்பு வாங்கிக்கோங்க. அந்த செருப்பு யாருக்காவது நீங்கள் வந்து பிச்சை புகுவர்களுக்கு கொடுத்து வரலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை கூளங்கள் அந்த மாதிரியான இடங்கள்ல இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு கொடுக்கறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒரு மாதத்திலே அம்பரலா கொடை, கருப்பு கலர் கொடை, அது வாங்கி கொடுத்தாலுமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் இது தேவைன்னு சொல்லலாம். எப்பெல்லாம் முடியும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டீ யாருக்காவது வாங்கி கொடுங்க. நல்ல டீயாக அது மாதிரியான வாங்கி கொடுக்கறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே தான் இந்த சேம் நான் வந்து சிம்மத்துக்கு என்ன சொன்னேனோ அதே விஷயங்கள் தான் கன்னிக்குமே. என்ன நான் சிம்மத்தை சொன்னேனோ அப்படியே அதை அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். கன்னியா ராசிக்காரர்களுக்கும் சரி, அல்லது கல்யாண லக்னத்துக்காரர்களுக்கும். அடுத்ததாக நம்ம வந்து துலாத்துக்கு வந்துடலாம். துலாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடகத்துக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு எலுமிச்சம்பழம் தானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம், அதாவது மஞ்சள் லட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே விஷயத்தை வந்து துலாத்தை பொறுத்த வரைக்கும் வைத்துக்கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மிதுனத்துக்கு என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பருப்பு வடை கொடுங்க அல்லது வந்து சாம்பார் சாதம் கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது மாதிரியாக இருக்கிறது கொடுக்கலாம். கூல்ட்ரிங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதத்துல வாங்கி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கலாம். கூல்ட்ரிங்க்ஸு அது வந்து இப்போ இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த காளி மார்க்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்றாங்க. சில பேருக்கு அது தேவைப்படும். அது டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க அவங்களுக்கோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்சன்ஸ்க்கோ அவங்களுக்கு நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து ஹைஜீனிக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் வந்து சாம்பார் சாதம், நீர், அப்புறம் பருப்போட ஏதாவது இருந்ததுன்னா பருப்போட நீங்களே பண்ணிங்கன்னா அது மாதிரியான விஷயமாக வைத்து கொடுக்கறது உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இந்த ஒரு மாதத்தில் பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக தனுர் ராசி. தனுராசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ரிஷபத்துக்கு அதே விஷயம் தான். ரிஷபத்துக்கு நான் சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு நம்ம வந்து தானம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அந்த தானம் கொடுக்கறது அப்படின்றத நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரலாம். ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரியான தானம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் கொடுக்கறது, குழந்தைகளுக்கு சக்கரை பொங்கல் கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னும் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியும். இல்லை ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ், இந்த இமிடேஷன் ஜுவல்லரிலாம் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இருக்கும், வளையல், இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக மகரம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் கீரை தான். எவ்வளவு கீரை சாதம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. கீரை சாதம்ங்கிறதுலேயே நிறைய வகை இருக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி கொடுக்கலாம்னு வச்சுக்கலாம். புதினா சாதம், கொத்தமல்லி சாதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது கீரைகள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேமிலிக்கு வாங்கி கொடுக்குறது. மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் செய்யலாம். இந்த இவங்க இருக்காங்களே, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து பச்சை கலர் வளையல் வாங்கி கொடுக்கறது, பணம் ஏதாவது கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அவங்க வந்து ரியல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நல்ல பலன் தரும்னு வச்சுங்களேன். டிரான்ஸ்ஜெண்டர்ஸில் என்ன ரியல் இல்லை அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வாங்கி கொடுங்க, அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பச்சை கலர் ட்ரெஸ் ஏதாவது வாங்கி கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், அல்லது மகர லக்னத்துக்கு. அடுத்ததாக நம்ம வந்து கும்பராசிக்கு வந்துட்டோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பால் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஒரு மாதம் பால் தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பால் தானம் செய்யலாம், இல்லை பச்சரிசி தானம் செய்யலாம், அல்லது பொங்கல் வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமில் வந்து அது தேவையும் கூட. அடுத்ததாக கடைசியாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சப்பாத்தி கொடுக்கறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். கோதுமை தவிடு இருக்கு இல்லையா, அந்த கோதுமை தவிட பசுமாடுகளுக்கு இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி வாங்கி கொடுங்க. சப்பாத்தி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்கி கொடுங்க, அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் எல்லா விதத்திலையுமே. இந்த ஒரு மாதத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாம் முடிஞ்சது. நான் வழக்கமாக கேட்கக்கூடிய கேள்வி தான், போன மாதம் எப்படி இருந்ததுன்னு அது ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நேற்று வந்த பதிவிலேயே 1ஆம் தேதி வந்திருந்த பதிவிலேயே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டு மற்ற விஷயங்களும் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள். கடன் தீர்க்கும் நாட்களும் கடன் நாட்களும் வேண்டியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளலாம். மற்றபடி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்திருக்கும். இந்த ஒரு மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே அற்புதமான மாதமாக இருப்பதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள். நமசிவாய.